அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊர் தலைவர் வந்து கையில் 2 கையிலையும் 2 காசு வச்சுருப்பாரு. ஒன்று தங்க காசு, இன்னொன்று வெள்ளி காசு. அதை 2யும் காமிச்சு, டேய் தம்பி அறிஞரோட மகனே அப்படின்னு கூப்பிடுவார். கூப்பிடும்போதே கிண்டலா, அறிஞரோட மகனே இங்கே வாடா அப்படின்னு சொல்லுவார். சரி நானும் கிட்ட போவேன். போனாக்கா அவர் வந்து 2 கையும் காமிச்சு, இந்த இதில் எது மதிப்பு வாய்ந்ததுன்னு நீ நினைக்கிறியோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் வெள்ளிக்காசை எடுத்துன்னு வந்துடுவேன். ஏன் நீ வெள்ளிக்காசை எடுத்த, தங்கத்தை ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னார். அதுக்கு அந்த பையன் சொன்னா, நான் தங்க காசை எடுத்திருந்தேன்னா அன்னைக்கோட வந்து அந்த எனக்கு போட்டி வைக்கிற அந்த அவருடைய அந்த குணம் இருக்கு இல்லையா, அது நின்று போயிட்டு இருக்கும். இன்னை வரைக்கும் எனக்கு அவர் என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் தினம் ஒரு வெள்ளிக்காசு கிடைஞ்சிட்டு இருக்கு. தங்கம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்னா ஒரே நாளோட அவர் நிறுத்திட்டு இருப்பார் இல்லையா அப்படின்னு பையன் சொன்னான்.